என்னோட பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரியும் காஷ்மீரில் ஒரு 43 சிஆர்பிஎஃப் ஜவான்கள் இறந்தாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் சார்பாகவும் எல்லாரோட சார்பாகவும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட கட்டிட அசோசியேஷன் அதாவது கிரெடாய் மூலியமாக தமிழகத்தை சார்ந்த 2 சிஆர்பிஎஃப் ஜவான்களுக்கு வந்து வீடு கட்டித்தரதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஹாய் தஞ்சாவூர், எப்படி இருக்கீங்க? ஒரு 10 பேர் தான் நல்லா இருக்கீங்க போல இருக்கு, மீதி பேர்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட நண்பர் பரமன் பிச்சைமுத்து சார், பர்வீன் சுல்தான் மேடம், அப்புறம் கீழே இருக்க பெரியவர்கள் தமிழன் சார், அப்புறம் கார்த்திகேயன் சார், மற்றும் இங்கே கனவு மெய்ப்பட அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கற்றுக்கணும் வந்திருக்க எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கை தட்டலாம், உங்களுக்கு தான் கை தட்டுறோம். எப்போ ஒருத்தரோட வளர்ச்சி நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ ஒருத்தர் வந்து லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஒருத்தரோட வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ பட் நீங்கள் வளரணும், அதாவது உங்களோட கனவு மெய்ப்படணும் அப்படின்ற முடிவில் முதல் படி நீங்கள் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ இதுவே உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஆக்சுவலாக இதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். ஓகே, நான் இந்த ஸ்டெப் ஸ்டோன் நிறுவனம் வளர்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்தோம் அப்படின்றத நான் இந்த என்னென்ன எங்களோட கனவு, என்ன கனவுகள் மெய்ப்பட்டது, அதை எப்படி நாங்கள் எதிர்கொண்டோம் அப்படின்றத நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நாங்கள் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து சென்னையில் பண்ணுறோம். ஒரு லொக்கேஷனில் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் நடக்குது. ஒன்று எங்களுது, இன்னொரு பில்டரோட ப்ராஜெக்ட் நடக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ண முடிஞ்சிருச்சு. இன்னொரு பில்டருக்கு கொஞ்சம் செல்லிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. அந்த பில்டரோட எலிவேஷன் நல்லா இருந்தது, பிளான் நல்லா இருந்தது, ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. பட் அவங்களால சேல் பண்ண முடியல. எங்களோட ப்ராஜெக்ட் சேல் முடிஞ்சிடுது எல்லாமே. ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லொக்கேஷனுக்கான தேவை என்னன்றதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு இருந்தோம். அதாவது அஃபோர்டபுள் செக்மெண்ட்டுக்கான லொக்கேஷன். ஸோ அங்கே வந்து ஒரு 850-900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டால் தான் சேல் பண்ண முடியும். ப்ளஸ் அங்கே வந்து அஃபோர்டபுள் செக்மெண்ட்குள்ளே பார்க்குற கஸ்டமர்ஸ் வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பில்டர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்கிடெக்சரல் பிளானுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. வேறஸ் நாங்கள் வந்து வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அப்புறம் வந்து கன்வீனியன்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். 4வது தான் நாங்கள் வந்து ப்ரியாரிட்டி வந்து ஆம்பியன்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பில்டர் என்ன பண்ணால் ஆர்கிடெக்சரல் பிளானுக்கு இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் எலிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைஸ் 850-900 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு 2 BHK அப்படின்னா அது அஃபோர்டபுள் அவங்களுக்கு அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணோம். 2வது வாஸ்து ஃபோக்கஸ் பண்ணோம், அப்புறம் கன்வீனியன்ட் ஃபோக்கஸ் பண்ணோம், அப்புறம் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களால என்ன மெயின்டெனன்ஸ் பே பண்ண முடியும். ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட்டில் அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட்டில் அதை தவிர்த்திருந்தோம். ஸோ ஏன்னா அதை மேஜராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக வரும். ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் லோவாக தான் இவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றது புரிஞ்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணோம். அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ண முடிஞ்சது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் ஒன்று இப்போ பொள்ளாச்சியில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சிட்டிக்கு நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 lakhsலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸே போட்டு ரிட்டையர்மெண்ட் ஹோம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் நியர் டு சிட்டின்றது முக்கியம் இல்லை. ஒரு நல்ல ரம்மியமான லொக்கேஷனும் அவங்களுக்கு வந்து ஒரு காங்கிரீட் ஜங்கிலோடு அவங்க வெளியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அதை புரிஞ்சுட்டு ஒரு 35 to 40 lakhs 45 lakhsல ஒரு ரிட்டையர்மெண்ட் விழாவை வந்து டிசைன் பண்ணி இண்டிவிஜுவல் விழாவே அவங்களுக்கு வந்து நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன புரிதல் அப்படின்னா கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணோம். நமக்கு என்ன தெரியும்ன்றது நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க கூடாது. ஓகே, இது வந்து பிஸ்னஸ்க்கு தான் டிசைட், அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனி, நிறைய பேர் வந்து ஒரு கம்பெனியை ரெப்ரசன்ஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கம்பெனியோட சேல்ஸ் பர்சனாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டில் இருக்கலாம், இல்லை அட்மினில் இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் என்ன வேலை நீங்கள் செய்தாலும் கஸ்டமருக்கு என்ன வேணுன்ற புரிதல் நீங்கள் இருந்து அதை நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ நமக்கு என்னன்ற தெரிய விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா நமக்கு என்ன தெரியுன்றதை நம்ம கொடுத்துட்டே இருப்போம், நம்ம சக்ஸஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் முடிவு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களோட கனவு கண்டிப்பாக மெய்ப்படும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இலூஷன். ஸோ என்னால் இது முடியாதுன்னு நிறைய பேர் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து நம்மளோட
கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது, சொசைட்டி அப்படி தான் இருக்குது. உங்களோட எக்கனாமிக் சொசைட்டியாக இருக்கலாம், இல்லை சோஷியல் சொசைட்டியாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களை வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ப வச்சுட்டு மேலே இருக்க மக்கள் மட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்ல விரும்பப்படுறேன். ஒரு விவசாயி வந்து வீட்டில் மாடு கட்டி வச்சுருக்காரு, ஒரு 3 மாடு கட்டி வச்சுருக்காரு. அந்த 3 மாடையும் வந்து நெல் இது லேண்ட் எடுத்துகிட்டு போனோம், ஒரு விவசாயம் பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். வீட்டிலேருந்து போயிட்டே இருக்கார். அந்த இடத்துல வந்து ஒரு ஓடையில் தண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னா அவருக்கு வந்து குளிக்கணும்னு ஒரு ஆசை வருது. சரி, இங்கே மாடை கட்டிட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வரலான்னு முடிவு பண்ணுறாரு. போகும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு 2 மாடை வந்து அங்கே இருக்க மரத்தில் கட்டிடுறாரு. கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கயிறு இல்லை அவர்கிட்ட. 3வது மாடு கட்ட கயிறு இல்லை. சரி, அங்கே ஒரு பெரியவர் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, பெரியவர் உங்ககிட்ட கயிறு இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, கயிறு இல்லை, பட் ஆனால் இந்த மாடை எப்படி கட்டணுன்ற ஒரு ஐடியா இருக்குது, நான் தரேன் அப்படின்றாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரியவர் என்ன ஐடியா சொல்கிறேன்னா, நீங்கள் கயிறு தேவையில்லை, எப்படி இந்த 2 மாடை கட்டினீங்களோ அதே மாதிரி இந்த 3வது மாடை கட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுங்கள், அந்த மாடு அந்த இடத்த விட்டு போகாது அப்படின்னு. சரி, உடனே என்ன பண்ணுறாரு, அந்த விவசாயியும் என்ன பண்ணுறாரு, அந்த 3வது மாடை வச்சு சும்மா ஒரு கயிறு இருக்க மாதிரி ஒரு பாவனை காட்டி அந்த மாடை கட்டுறாரு. கட்டிட்டு குளிக்க போகிறாரு. குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 மாடு அங்கேயே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த 2 மாடை கழட்டிட்டு போகிறாரு. அந்த 3வது மாடு வர மாட்டேது. பெரியவர்கிட்ட கேட்குறாரு, பெரியவர் நீங்கள் தான் சொன்னீங்க, சும்மா கட்ட சொன்னீங்க, நான் கட்டினேன், இப்போ இந்த 3வது மாடு வர மாட்டேதுன்னு, நீ கட்டின திருப்பி அதே மாதிரி கழட்டினியா, கழட்டல, நீ அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி கழட்டுற மாதிரி அப்படின்னு. அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணி கழட்டினாரு. அந்த 3வது மாடு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம எல்லோரும் ஒரு இல்யூஷன், நம்மளால் முடியாதுன்னு நம்மளை நம்ப வச்சுட்டே இருக்காங்க, நம்மளும் நம்பிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அந்த இல்யூஷனை விட்டு நம்ம வந்தால் உங்கள் எல்லாரோட கனவும் கண்டிப்பாக மெய்ப்படும். இதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து ஒரு 3-4 வருஷமாக எப்படி இருந்ததுன்னு மேக்ஸிமம் சென்னையில் இருக்கும் தெரியும், இல்லை தஞ்சாவூரில் இருக்கணும்னு கண்டிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் ஒரு புரிதல் இருக்கும். கடந்த ஒரு 3-4 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் எப்படி இருந்தது அப்படின்னு தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கோம். ஒன்று, 2006 பெரிய ஃப்ளட், சென்னை ஃப்ளட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் ஒரு விஷயம் நடந்தது. 3வதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அப்புறம் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட் 4. அப்படி ரியல் எஸ்டேட்டுக்கான நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருந்தது. அது வந்து ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி இல்லை ஆக்சுவலாக ஒரு 4 வருஷமாக. பட் அதையும் தாண்டி எங்கள் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 17-18 20% அதிகமாக டர்ன் ஓவர் பண்ணியிருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் 18-19 20% நாங்கள் அதிகமாக டர்ன் ஓவர் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து இல்யூஷன், நம்மளால் முடியும் அப்படின்ற விஷயம் நம்ம நம்பணும் அப்படின்னாலே உங்களோட கனவு மெய்ப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ பண்ணலாமா அதை? ஸோ அந்த இல்யூஷனை விட்டு நீங்கள் எல்லாருமே வெளியே வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் போவோம், சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ் ஆர் நம்ம வீடியோஸ் நிறைய பார்ப்போம். பெரிய பெரிய பில்கேட்ஸு ஆர் அம்பானி இந்த மாதிரி புக்கை வாங்கி படிப்போம். அதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்துட்டே இருப்போம். எல்லா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்னால் உங்களை இன்ஸ்பயர் பண்ணோம், உங்களை மோட்டிவேட் பண்ணோம், நீங்களும் அந்த மாதிரி வளரணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து ஃபெயில்யூர்ஸ் பற்றி பேச மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போது நண்பர் ஒரு பரமன் பிச்சுமத் சார் வந்திருக்கார். அவரும் வந்து ஸ்டேஜில் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே மெஸ்மரைஸ் பண்ணோம். பர்வீன் சுல்தானா மேடம் பேசும்போது உங்கள் தலையில் கொட்டி விஷயங்கள் உள்ளே இறக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் வீட்டுக்கு போவீங்க, விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரி, விஜயகாந்த் பழைய படம், இப்போ மைக் தூக்கி போடுற மாதிரி இல்லை, விஜயகாந்த் பழைய படம் பார்த்த மாதிரி வீட்டுக்கு போவீங்க. போய் நானும் ஏதோ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இருப்போம், முயற்சி பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் முயற்சி பண்ணும்போது அதாவது அதில் சக்ஸஸ் ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், நான் நெக்ஸ்ட் லெவல் போக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னா இது நமக்கான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம பேக் போக ஆரம்பிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெளியே பார்க்குற எல்லா சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ் ஆர் எனி பிஸ்னஸ், ஐயாலாம் சொன்னார் 100 வருஷம் வந்து பாரம்பரியமாக இந்த விஷயம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண விஷயம் இல்லை. அதாவது 100 வருஷம் அப்படின்றது நமக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தெரியுது, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் அவங்களும் சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஸ்பீச்சஸோ எது இருந்தாலும் அது வந்து உங்களை பாசிட்டிவ், உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். எல்லாருமே வந்து நெகட்டிவ் ஃபெயிலியர்ஸை சந்திச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஸ்டெப்ஸ்டோன் இன்றைக்கி பிராண்ட், இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ்டோன் பிராண்டுன்றது வந்து சென்னையில் இன்றைக்கி ஒரு 3-4 இயர்ஸாக பெருசாக பேசப்படலாம். ஆனால் அதுக்கான ரூட், அதுக்கான வேலையை வந்து 14 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஸ்டெப்ஸ்டோன் திடீர்னு ஒரு 4 வருஷமாக வந்துடல மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்தோட உழைப்பு தான் இன்றைக்கி ஒரு ஸ்டெப்ஸ்டோன்ற ஒரு பிராண்டை வந்து நாங்கள் சென்னையில் கிரியேட் பண்ணியிருக்கோம்.
நாங்களும் நிறைய ஃபெயிலியர் சந்திச்சிருக்கோம். ஒரு 10 ப்ராஜெக்ட் போடுவோம், அதில் மேபி ஒரு 7 ப்ராஜெக்ட் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் இருக்கலாம், 2-3 ப்ராஜெக்ட் பிரேக் ஈவன் ஆகலாம், இல்லை சில இடத்துல லாஸும் நாங்கள் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெளியே பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பிக்சர் தரும். ஓகேங்களா? பட் ஃபெயிலியர்ஸ் ஆல்சோ தேர். ஓகேங்களா? 2 நான் வந்து படிக்கும் போதே வந்து 10th முடித்த உடனே 10th 421 மார்க்ஸ் எடுத்தேன். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணேன். அப்போ அதுதான் ரொம்ப ஃபேமஸான சப்ஜெக்ட்டு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு. பட் கிடைக்கல, சிவில் இன்ஜினியரிங் தான் கிடச்சிது. மேபி கடவுள் அப்பயே முடிவு பண்ணியிருக்கலாம், நான் வந்து நடுத்தர மக்கள் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1800 வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இன்னும் ஒரு 700 வீடுகளை கட்டி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ மேபி கடவுள் அன்றைக்கே முடிவு பண்ணியிருக்கலாம் நான் இதுதான் பண்ணணும் அப்படின்றது. இந்த விஷயம் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமையாகவும் படுறேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஒரு நடுத்தர மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. அப்படி கிடச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். 3வது ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 20 to 24 இயர்ஸில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பெரிய பிரச்சனை வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறது. ஓகேங்களா? நான் பொண்ணு தேடும் போது 28-30 வயசுலலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எம்ப்ளாயி அந்த பொண்ணு ஆக்சுவலாக வந்து நீங்கள் பாரத் மேட்ரிமோனிலே எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பொண்ணு டிசைட் பண்ணோம். ஒன்று வந்து பையன் வந்து வேலைக்கு போனோம், மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வேலை செஞ்சோம், மிஞ்சி போனால் சாட்டர்டே வேலை செஞ்சுக்கலாம், சண்டே வீட்டில் இருக்கணும். அப்படிப்பட்ட பையங்களை தான் பொண்ணு இன்றைக்கி தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் தாண்டி ஓகே எனக்கு ஒரு அன்பான அழகான ஒரு மனைவி அமைஞ்சாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை தாண்டி வந்தது தான் வந்து ஒரு ஸ்டெப்ஸ்ன்ற பிராண்ட், ஒரு 14 வருஷத்தான உழைப்பு. ஸோ எனி சக்ஸஸ் வந்து ஒரே நாளில் வராது. ஸோ ஃபெயிலியர், நீங்கள் ஒரு விஷயம் வாழ்க்கையில் போகிறீங்க, உங்கள் கனவு மெய்ப்பட முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி பண்ணும்போது ஃபெயிலியர் வந்ததுன்னா அது உங்களுக்கான லெசன்ஸ் லேர்ன்ட். ஓகேங்களா? அது உங்களுக்கான லெசன்ஸ் லேர்ன்ட், நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் அதில் தான் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் பயணிக்கும் போது தான் உங்களோட சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 4வது வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் வந்து நிரந்தரமான ஒரு ஊந்துதல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தால் தான் உங்களால் கண்டினியூஸ். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸ் மீட்டிங் நீங்கள் கேட்பீங்க, ஒரு 1 வீக் வந்து உங்களுக்கு ஒரு 10 days மேக்ஸிமம் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி பழைய நிலைமைக்கே வந்துடுவீங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அப்போ திருப்பி நீங்கள் மாதமோ இல்லை ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஆனால் உங்களுக்கான ஒரு ஊந்துதல்ன்றது வந்து ஒரு பர்மனண்ட் ஊந்துதலாக இருக்கணும். எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா பெரிய சப்போர்ட் இல்லை, அம்மா தான் கொஞ்சம் ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க. ஸோ வீட்டு வாடகை பே பண்ண முடியல, ஹவுஸ் ஓனர் வந்துருக்கார். 2-3 மாதம் வீட்டு வாடகை பே பண்ண முடியலன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் வந்துகிட்டே இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து தாலி செயின் எடுத்து கொடுத்து அதில் வந்து ஒரு செயின் எடுத்து கொடுத்துட்டு இதை அடமானம் வச்சு வந்து ஹவுஸ் ஓனருக்கு ரெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நான் போயிட்டு அதை அடமானம் வச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த பணம் கொடுக்குறேன். ஸோ அந்த மொமெண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப யோசிக்க வச்சது. ஓகே, நம்மளோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் இது தானா? ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம ஃபேமிலி எப்படி, அம்மாவுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு அடுத்ததெல்லாம் என்ன பண்ணேன், 10th முடிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் செமஸ்டர் காலேஜ் பண்ணும்போதும் செமஸ்டர் லீவில் வேலைக்கு போயிடுவேன். கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் செமஸ்டர் லீவ் கிடைக்கும். லீவு போகும்போது வந்து என்னோடய முதல் சம்பளம் பார்த்திங்கன்னா 300 ரூபாய். செமஸ்டர் லீவில் நான் வேலைக்கு போகும்போது என்னோடய முதல் சம்பளம் வந்து 300 ரூபாய். இன்றைக்கி 140 எம்ப்ளாயீஸ்க்கு வேலை கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 லேபர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கான எனக்கு அன்றைக்கி அந்த மொமெண்டம், ஓகேங்களா, அந்த மூமெண்ட் வந்து எனக்கான ஒரு பெர்மனன்ட் ஊந்துதலாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்குது, நம்மளோட ஃபேமிலியை வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது. பட் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஃபாரினுக்கு போய் நான் வேலை செய்யணுன்றது தான் ஆசை. பட் எனக்கு ஏன் நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம சாதிக்க முடியாது அப்படின்றதுனால தான் தமிழ்நாட்டிலே ஒரு கம்பெனி வேலை செஞ்சேன். ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஓனாக என்னோடய கம்பெனி ஆரம்பித்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எதனா செய்யணும், சென்னை எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வேலூர் நேட்டிவ், வேலூர்லேருந்து சென்னைக்கு வந்து நான் கம்பெனி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ தூரம் நம்மளோட ஐடியாஸ், நம்ம வெங்கடேஷ் சார் கம்பெனியை பற்றி சொல்லிட்டு இருந்தார். மோதீஷ் வந்து ஒரு புது ஐடியாஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ப்ராஜெக்ட் புது கான்செப்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்றத. என்ன அப்படின்னா ஒரு போர்ட் மீட்டிங் ஒன்று நடந்துருக்கு, ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு போர்ட் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அந்த போர்ட் மீட்டிங்கில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு டைரக்டர், ஒன் ஆஃப் தி டைரக்டர் கேட்குறாரு, உலகத்தில் எது காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ், உலகத்திலே எது வந்து காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து ஆயில்ஸ் இருக்க துபாய், சவுதி அரேபியாஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டாங்க. ஒரு இடத்துல வந்து கோல்டு இருக்க இடம், மைன்ஸ்லாம் வந்து காஸ்ட்லியஸ்ட்டுன்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் என்ன சொல்கிறாரு, சுடுகாடு அப்படின்னு சொல்கிறாரு. சுடுகாடு ஆர் இடுகாடு அப்படின்றாரு.
ஏன் அப்படின்னு இன்னொருத்தர் எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் இடம் அப்படின்றீங்க அப்படின்னு. நம்ம பிடிஜி ஐயா சொல்லும் போது கூட நம்ம கடைசியாக போகும்போது எல்லாரோட இடமும் வந்து ஒரே அளவு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நிறைய பேர் நம்மளோட முழு பொட்டன்ஷியலும் முழு ஐடியாக்களையும் நம்ம உபயோகப்படுத்தாமல் இறந்துட்டோம் அப்படின்னா அங்கே தான் இன்றைக்கி நிறைய ஐடியாஸுகளும் நிறைய பொட்டன்ஷியலுக்கும் மறைந்து கிடக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மொத்த ஐடியாஸும் நம்மளோட மொத்த பொட்டன்ஷியலும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்குமா அப்படின்றது எல்லாருமே யோசிங்க. நான் இறக்கும்போது அடடா நான் இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யாருமே யோசிக்கக்கூடாது. நான் என்னோடய ஐடியாஸ் என்னோடய பொட்டன்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்னது வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஐ காண்ட் அப்படின்றதுலேருந்து ஐ கேன்ற இல்யூஷனை சேஞ்ச் பண்ணுங்கள், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். அதுக்கப்புறம் ஃபெயிலியர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் சக்ஸஸ். ஓகேங்களா? வெறும் சக்ஸஸ் மட்டும் எங்கேயுமே வராது. நமக்கு சக்ஸஸ் மட்டுமே தெரியும். இந்த படத்தில் வர மாதிரி நீங்கள் சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி 5 நிமிஷத்துலலாம் யாருமே பணக்காரர் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் சக்ஸஸ். அதை வந்து நீங்கள் ஒரு லெசன்ஸ் லேர்ன்டாக எடுத்துகிட்டு யூ ஜஸ்ட் மூவ் ஆன். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு பெர்மனண்ட் ஊந்துதல் இருக்கணும், உங்களுக்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன், உங்களுக்கான ஒரு பர்மனண்ட் ஊந்துதல் இருக்கணும். 5 புதிய புதிய ஐடியாக்களையும் உங்களுடைய முழு பொட்டன்ஷியலையும் நீங்கள் உங்களுடைய திறமைகளும் கொண்டு வாங்க. இது எல்லாமே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட கனவும் மெய்ப்படும். இந்த வாய்ப்பை தந்த இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் அண்ட் வெங்கடேஷ் சார் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா முடிக்கும் முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும், கீப் இன்வெஸ்டிங் ஆன் ரியல் எஸ்டேட். ஓகேங்களா? கீப் இன்வெஸ்டிங் ஆன் ரியல் எஸ்டேட். ஏன்னா உங்களோட உழைப்பில் ஒரு 15-20% உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டே இருங்க. என்னென்னா அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட் ஏறுது இறங்குது, ரியல் எஸ்டேட் வந்து லாங் டேர்மில் பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு விஷயம். இன்னொன்று உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். ஓகேங்களா? நீங்கள் மீதி எல்லாமே விட்டுருங்க. ரியல் எஸ்டேட் ஏறுது சார், குறையுது சார், அதை பண்ணுறாங்க இதை பண்ணுற எதுவுமே விட்டுருங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே வேறு. நீங்கள் விர்ச்சுவல் வேல்யூவே விட்டுருங்க. ஓகேங்களா? உங்களோட மைண்ட் திங்கிங், உங்களோட எனர்ஜி லெவலே வேறு. ஸோ கிரியேட் அசட், இன்வெஸ்ட் இன் வெல்த், கிரியேட் அசட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரியாலிட்டி ஆஃப் ரியல் எஸ்டேட்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். முதல் முறை வீடு வாங்குவவர்கள் என்ன தவறுகள் செய்கிறாங்க, அதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்றத, அது இன்னும் 2 மந்த்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக எங்கிட்ட ஃபியூ காப்பீஸ் இருக்குது, இப்போ யாருனா வேணும் வாங்கிக்கலாம். ரெண்டாவது யூடியூப் சேனல் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், மோதிஷ்குமார் ப்ராப்பர்ட்டி கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா அதில் வந்து நான் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதில் போய் போடுங்க. அதில் சந்தேகம் எதேனும் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கீப் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட் ஒன்று. ரெண்டாவது பிஸ்னஸ் நெவர் ஃபெயில்ஸ், பிஸ்னஸ் மேன் ஃபெயில்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, பிஸ்னஸ் ஃபெயில்ஸ். சார் எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகலை. பிஸ்னஸ் செட் ஆகலை, நீ பிஸ்னஸ்க்கு செட் ஆகலை, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் நெவர் ஃபெயில்ஸ், பிஸ்னஸ் மேன் ஃபெயில்ஸ். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஓனர் மேக்ஸ் ஓனர் ரிச், ஈவன் ஓனர் ஸ்லீப்ஸ். தேங்க்யூ, நன்றி. வாய்ப்பளித்து வெங்கடேஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி.